ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் 73 பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாலதி வந்து ரக்ஷித்தோட ஷர்ட் காலரை பிடிச்சி அப்பு எங்கே அப்படின்ட்டு கோவமாக கேட்குறாங்க. அதுக்கு ரக்ஷித் ரிப்ளை பண்ணுறான், எனக்கு தெரியலை, அப்பு என் கூட இல்லை, நானே அவளை தேடி தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் மாலதி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. கோர்ட் கேஸ் முடிஞ்சு அப்பு உன்னை பார்க்க தான் வந்து அவளை என்ன பண்ண அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. சண்டை போட்டுட்ருக்காங்க. ரக்ஷித் சொல்கிறான், நேற்று ஈவினிங் அப்புவை நான் தான் இங்கே ட்ராப் பண்ணேன், மார்னிங் ஆஃபீஸ் வரேன்னு சொன்னான், ஆனால் வரலை ஆஃபீஸ்க்கு, ஃபோனும் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது அப்படின்ட்டு ரக்ஷித் சொல்கிறான். தென் அவனுக்கு என்னென்னா லலித் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லலித் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறான். தென் அபராஜிதா அப்பாவும் எனக்கும் டவுட்டாக இருக்குது, நான் காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. லலித் வீடு வந்து பூட்டி இருக்கும். ஸோ என்னென்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட ரக்ஷித் சொல்கிறான், இந்த மாதிரி அபராஜிதாவை காணோம், நேற்று நைட்டு 11 o'clockல இருந்து காணோம் அப்படிங்கும்போது யார் மேலேயா டவுட் இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அப்போது ரக்ஷித் சொல்கிறான், அபராஜிதாவோட ஹஸ்பண்ட் மேலே டவுட் இருக்குது, பிகாஸ் அவங்களுக்கு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, 4 years அவன் வந்து அடிச்சிருக்கான், நிறைய அப்யூஸ் பண்ணியிருக்கா, ஸோ அவன் மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சீரியஸான கேஸு, கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டுட்டு இப்போ லலித் வீட்டுக்கு போகிறாங்க எல்லாரும். ரக்ஷித் வந்து நினச்சிட்ருப்பான், ஐ ஹோப் நீ சேஃபாக இருக்கேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பான். அப்போ வந்து நமக்கு அபராஜிதா காட்டுறாங்க. எம்டி சின்டாக்ஸ் வாட்டர் டேங்க்குள்ளே அவள் மயங்கி இருக்க மாதிரி காட்டுறாங்க. ரக்ஷித் அப்புறம் அபராஜிதா ஃபேமிலி, போலீஸ் எல்லாரும் லலித் வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு, என்ன வீடு பூட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் பூட்டி இருக்கு, உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க போகும்போது கரெக்டாக லலித் வந்துடுறான். வந்ததை பார்த்து ரக்ஷித் டக்குன்னு போயிட்டு கோவத்தில் போய் கேட்குறான். ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி இவன் கேட்குறான், அப்புவை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வந்து என்னோட ஒய்ஃபு, மேரேஜ் கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கு, நானே அவளை பார்க்க தான் போனேன், அவள் ஃபோன் எடுக்கலை அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். தென் ரக்ஷித்துக்கு வந்து கோவமாக இருக்குது, இல்லை இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, இவனை அரெஸ்ட் பண்ணுங்க வீட்டு இருக்கும்போது கரெக்டாக பக்கத்தில் இருக்க நெய்பர் ஆண்டி வந்து ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நேற்று லலித் வந்து ஒரு பிளாக் சின்டாக்ஸ் டேங்க் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஷாக்காக இருக்கும். தென் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் அதில் கூட ஒரு துப்பட்டா பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் இவங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன துப்பட்டா, என்ன கலர் அப்படின்ட்டு. கலர் ஞாபகப்படுத்த முடியுமான்னு ரக்ஷித் கேட்கும்போது அவங்க வந்து பிங்க் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அபராஜிதாவோட அம்மா வந்துட்டு, பிங்கா, அப்பு வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தென் போலீஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக அந்த பூட்டை வந்து உடைக்க போகிறாங்க. லலித்தோட அம்மா கரெக்டாக வந்து நின்றுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சர்ச் வாரண்ட் இல்லாமல் எப்படி உள்ளே வருவீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நேற்று அபராஜிதா நடந்து வந்துட்டு இருக்கும்போது லலித் பின்னாடி போய் அவள் தலையிலே அடிச்சிருவான். வந்து சொல்லிட்டுருப்பான், உன்னை போபாலுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன், உன்னோட ஹெட் வெயிட்டை குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ளே அந்த டேங்கை உருட்டி எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அம்மா கூட, இது என்ன, அது எதுக்கு டேங்க்கு அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்துட்டு என்னன்ட்டு எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே அபராஜிதா இருப்பா. என்ன பண்ணி வச்சிருக்க, அவளை கொண்டுட்டி அப்படின்லாம் கேட்பாங்க. இல்லை அவள் மயக்கமாக இருக்கா, மயக்க மருந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, நான் இப்படியே இவளை இண்டோர்லேருந்து போபாலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க. அது எப்படி கூப்பிட்டு போக முடியும், உன்னால் கூப்பிட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த பூட்டை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது ரக்ஷித் வந்து அந்த டேங்க் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஃபுல்லாக பழைய துணி தான் இருக்கும், அதில் எதுவுமே இருக்கா, லாண்ட்ரி தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து லலித்தை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி ரக்ஷித் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்கான். ஆனால் போலீஸும் லலித்தை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. தென் லலித் கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, அபராஜிதா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஸ்லாப் கூட கொடுப்பாரு. அப்போது லலித் என்ன சொல்வான்னா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பண்ணலை, எல்லா தப்பும் இந்த ரக்ஷித் மேலே தான், அவன் தான் என் ஒய்ஃபை வந்து என்னோட ஒய்ஃபோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியை தூக்கி ரக்ஷித் மேலே அவன் போட்டுட்ருப்பான். தென் அப்போவோட அம்மா வந்துட்டு 2 பேர்கிட்டையும் கேட்பாங்க, என் பொண்ணு என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் கேட்பாங்க. அப்போது ரக்ஷித் வந்து சொல்லுவான், லலித் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரக்ஷித்துக்கு ஒரு கால் வரும். V1 வந்து கால் பண்ணியிருப்பான், அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் ரக்ஷித்தும் வந்து போலீஸ்கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு, பார்த்துக்கோங்க லலித்தை விட்டுறாதீங்க, அவனை கேட்குற மாதிரி கேட்டு உண்மையை கொண்டு வாங்கன்னு எல்லாமே சொல்லிட்டு
இவன் அங்கேருந்து போயிடுவான். இன்ஸ்பெக்டரும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே லலிதா நல்லா அடிக்கிறாங்க. பட் ஸ்டில் அவன் உண்மை எதுவும் சொல்லலை. அண்ட் வெளியில் இருந்துட்டு லலிதோட அம்மா வந்து அவனை அடிக்காதீங்க, அவன் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து ஓகே இவனுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுப்போம், அப்புறம் வந்து அடிச்சுக்கலான்ட்டு போயிடுவாங்க. அப்போ லலித் அண்ட் லலித்தோட அம்மா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். நமக்கு வந்து என்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. லலித் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா கிட்ட, இவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டேன், போபால் கூப்பிட்டு போயிட்டு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போற எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு, அதான் நெய்பர் லேடி பார்த்துட்டாங்கன்னு சொல்றியே, நீ வந்து பின்னாடி வழியா அந்த இதை எடுத்துட்டு போ, இந்த டேங்க் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. தென் இவன் சொல்றான், சாக்கு பையில போட்டு மூட்டை கட்டி ரக்ஷித்தோட கார் டிக்கில வச்சிருப்பான். நாளைக்கு ப்ரோமோல வந்துட்டு இந்த மாதிரி ரக்ஷித் வீட்டுக்கு போயிட்டு ரக்ஷித்தை அரெஸ்ட் பண்ண மாதிரி காட்டுறாங்க. அது அஃப்கோர்ஸ் அவனோட காரில் தானே இப்போ அப்ராஜித்தா இருக்கா, மேபி அதை ஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க போல். இதுதான் ப்ரோமோவில் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.